வணக்கம். லாஸ்ட் வீடியோல HTML ரெஸ்பான்சிவ் அண்ட் கமெண்ட் டேக் எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்த்தோம். இந்த வீடியோல HTML கம்ப்யூட்டர் கோட் எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்ப்போம். HTML கம்ப்யூட்டர் கோட்ல சில டேக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்ல நம்ம HTML கம்ப்யூட்டர் கோட் டைப் பண்ணலாம். என்னென்ன டேக்ஸ்லாம் இருக்குன்றத நம்ம பார்ப்போம். கோட், கீபோர்ட், சாம்பிள், வேரியபிள், ப்ரீ formatting text. இது எல்லாமே ஒரு container tag, opening and closing tag இருக்கும். நான் வெறும் opening tag மட்டும் கொடுத்து இப்படின்னா என்னன்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த code tag நமக்கு எதுக்காக யூஸ் ஆகும்னா ப்ரோக்ராமிங் கோட்லாம் டைப் பண்ணும்போது இந்த code tag யூஸ் பண்ணி நம்ம டைப் பண்ணிக்கலாம். அடுத்து கீபோர்ட் tag. நம்ம வெப்சைட்ல Ctrl S, Shift plus Z, ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஷார்ட்கட் கீஸ் நம்ம வெப்சைட்ல நம்ம கொடுக்கணும்னா அப்ப இந்த கீபோர்ட் டேக் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்தா கீபோர்ட்ல எப்படி Ctrl plus S இருக்கோ அதே மாதிரி நம்ம வெப்சைட்ல நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். அடுத்து சாம்பிள். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்றோம், அதுக்கு இன்புட் நம்ம கொடுக்குறோம். அவுட்புட் நமக்கு வரும்போது நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் ஏதாச்சும் தப்பா கொடுத்துட்டோம்னா நமக்கு ஏதாச்சும் எரர் காட்டும்ல, அந்த எரர் வரும்போது ஒரு டெக்ஸ்ட் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும் ஒரு ஸ்டைல்ல. ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்ட் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும்னா இந்த சாம்பிள் டேக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வேரியபிள். இந்த டேக் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஏதாச்சும் ஃபார்முலா நம்ம வெப்சைட்ல நம்ம கொடுக்கணும்னா அப்போ இந்த வேரியபிள்ன்ற டேக் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து ப்ரீ ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட். இது ப்ரீ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த டேக் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இப்போ நம்ம வெப்சைட்ல நம்ம ஒரு சென்டென்ஸ்க்கும் இன்னொரு சென்டென்ஸ்க்கும் பிரேக் தேவைன்னா நம்ம பிரேக் ஓப்பனிங் டேக் யூஸ் பண்ணி கொடுப்போம். இப்போ அதுவே 2-3 சென்டென்ஸ் எனக்கு தேவைன்னா அப்போ ஒவ்வொரு சென்டென்ஸ் பின்னாடியும் நான் பிரேக்ன்ற டேக் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாமல் என்னோட முதல் சென்டென்ஸ்க்கு முன்னாடி இந்த ப்ரீ ஓப்பனிங் டேகும் அந்த 3ஆவது சென்டென்ஸ்க்கு கீழே இந்த ப்ரீ க்ளோசிங் டேகும் நான் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 3 சென்டென்ஸும் அடுத்தடுத்த லைன்ல கிரியேட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய சென்டென்ஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த ப்ரீ டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் HTML கம்ப்யூட்டர் கோட். ஸோ நம்ம வெப்சைட்ல HTML யூஸ் பண்ணி நம்ம ஏதாச்சும் ஃபார்முலா கொடுக்கறதா இருந்தாலும் இல்லை ஏதாவது ப்ரோக்ராமிங் நம்ம டைப் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை ஷார்ட்கட் கீஸு, ஃபார்முலாஸ், ஸோ இந்த மாதிரி யூசஸுக்கெலாம் இந்த கம்ப்யூட்டர் டேக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலான்றத ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். நான் பிரேக் டேக் கொடுத்துக்கிறேன். நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம அவ்வளோ கொடுத்துக்கலாம். இந்த பேராகிராஃப் டேக்கு கீழே கொடுத்துட்டு இப்போ கம்ப்யூட்டர் கோட் எப்படி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணலான்றத பார்ப்போம். இப்போ நம்ம அதுக்கு சில டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் x is equal to 4, y is equal to x plus y is equal to xy. ஸோ இந்த மாதிரி நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது சேவ் HTML டாக்குமெண்ட் Ctrl S கொடுத்துருக்கேன். அடுத்து எரர் கொடுத்துருக்கேன்.
அப்புறம் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அது 1 2 3 அப்படின்னு டைப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த x plus y இருக்குல்ல, இதை அப்படியே காப்பி பண்ணி அகைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவுல ஒரு பிரேக் மட்டும் நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையுமே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு நடுவுல ஒரு பிரேக் டேக் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ முதல்ல கோட் டேக் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்றத பார்ப்போம். இந்த பிரேக் டேக் கொடுத்துருக்கேன்ல, அதுக்கு கீழே கோட் ஓப்பனிங் டேக், இந்த x plus y is equal to xy இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி கோட் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கலாம். அடுத்து கீபோர்ட் டேக் வந்து நம்ம கொடுப்போம். சேவ் HTML டாக்குமெண்ட் Ctrl+S அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் நான் டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரேக் டேக் கொடுத்துருக்கேன். இந்த பிரேக் டேக் கீழே நான் கீபோர்ட் டேக் வந்து கொடுத்துக்கிறேன். KPD கொடுத்தா போதும். ஓப்பனிங் டேக், இந்த Ctrl+S எங்க முடியுதோ அதுக்கு பின்னாடி இந்த கீபோர்ட் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கலாம். அடுத்து எரருக்கு அப்புறமா ஒரு பிரேக் டேக் இருக்கு. இந்த பிரேக் டேக் கீழே நம்ம சாம்பிள் டேக் கொடுப்போம். சாம்பிள் டேக் க்ளோஸ் பண்ணுவோம். அடுத்து ஒரு ஃபார்முலா இருக்கு. நான் முதல் ஃபார்முலாவை அப்படியே விட்டுட்டு அடுத்து ஒரு பிரேக் டேக் இருக்கு. இந்த பிரேக் டேக் கீழே நான் வேரியபிள் டேக் கொடுக்குறேன். ஸோ நான் எப்படி வந்து டேக் கொடுக்குறேன்றதை பார்த்துக்கோங்க. வேரியபிள்லாம் ஃபுல் ஃபார்ம் நம்ம கொடுக்க தேவையில்ல, சாம்பிள்லாம் ஃபுல் ஃபார்ம் கொடுக்க தேவையில்ல, கீபோர்ட் எதுக்குமே வந்து நம்ம ஃபுல் ஃபார்ம் கொடுக்க மாட்டோம். ஷார்ட் ஃபார்மில் தான் நான் இங்கே டேக் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டிஸ்பிளே பண்ணணும் நம்மளோட HTML டாக்குமெண்ட்ல. அப்போ தான் இந்த கோட் வந்து நம்ம வெப்சைட்டில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்து ப்ரீ டேக். ஃபர்ஸ்ட் 1 2 3 இருக்குல்ல, இதை விட்டுட்டு அடுத்து ஒரு பிரேக் டேக் இருக்கு. இதுக்கு கீழே நான் ப்ரீ ஓப்பனிங் டேக், ப்ரீ க்ளோசிங் டேக் கொடுத்துக்கிறேன். நடுவுலையும் நான் வந்து பிரேக் டேக் கொடுத்துக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு சென்டென்ஸ் வந்து நார்மல் டெக்ஸ்டாகவும், அடுத்தது நான் கம்ப்யூட்டர் கோட் டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன டேக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நம்ம எப்படி கிரியேட் பண்ணோமோ அதே மாதிரி நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. நான் முதல்ல நார்மலாக டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். அடுத்து கோட் டேக் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட வெப்சைட்டில் வந்து ப்ரோக்ராமிங் கோட் வந்து நம்ம டைப் பண்ணோம்னா அப்போ இந்த கோட் டேக் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு நம்பர்ஸ்லாம் வந்து கோடிங்கில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்து கீபோர்ட் டேக் கொடுத்துருக்கேன். இந்த கீபோர்ட் டேக் வந்து நம்ம கீபோர்டில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெப்சைட்டை பற்றி நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் டெவலப் வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா இந்தந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், இந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் இதுக்கு இருக்குது, அந்த மாதிரி நம்ம வெப்சைட்டில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த கீபோர்ட் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். அடுத்து சாம்பிள் டேக். இந்த டேக் வந்து கம்ப்யூட்டரோட அவுட்புட் வந்து நமக்கு எந்த மாதிரியான டெக்ஸ்டில் டிஸ்பிளே ஆகுமோ அதே மாதிரி தான் இந்த சாம்பிள் டேக்ல யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட்டும் நமக்கு அப்படி தான் டிஸ்பிளே ஆகும். ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணி நம்ம இன்புட் கொடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து இப்போ தப்பாக வந்து ஏதாவது எரர் காட்டுச்சுன்னா இதுதான் வந்து கம்ப்யூட்டரோட அவுட்புட். நம்ம பண்ணிருக்கிறது ஏதோ ஒரு தப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வர டெக்ஸ்ட்லாம் வந்து இந்த சாம்பிள் டேக் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து வேரியபிள் டேக். இந்த டேக் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா நம்ம வெப்சைட்டில் ஏதாச்சும் நம்ம ஃபார்முலாஸ் வந்து டைப் பண்ணுறோம்னா அப்போ இந்த டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டைல் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும், ஸ்லாண்டிங்காக ஒரு ஃபார்முலா வந்து டைப் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்காக இந்த வேரியபிள் டேக் நம்ம யூஸ் பண்ணுறோம்.
அடுத்து ப்ரீ டேக். ப்ரீ டேக்னா ப்ரீ ஃபார்மேட்டிங் டேக். நான் நார்மலாக 1 2 3ன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தேன். அது எனக்கு அப்படியே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஆனால் என்னோட HTML டாக்குமெண்ட்டில் நான் அடுத்தடுத்த லைனில் கொடுத்துருக்கேன். இது எனக்கு ஒரே லைனில் டிஸ்பிளே ஆயிருக்கு. நான் இங்கே பிரேக் கொடுத்துருந்தா எனக்கு அடுத்தடுத்த லைனில் டிஸ்பிளே ஆயிருக்கும். ஆனால் நான் இந்த 3 சென்டென்ஸ் கழிச்சு தான் பிரேக் கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு இந்த 3 டெக்ஸ்ட்டுமே வந்து ஒரே லைனில் அடுத்தது பிரேக் கொடுத்ததுனால ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்தது எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஆனால் இது 3மே எனக்கு அடுத்தடுத்த லைனில் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஏன்னா நான் ப்ரீ டேக் வந்து கொடுத்துருக்கேன். நமக்கு தேவையான டெக்ஸ்ட் வந்து நமக்கு அடுத்தடுத்த லைனில் தேவைன்னா நம்ம பிரேக் டேக் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் மொத்தமாக என்னென்ன டெக்ஸ்ட்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த டெக்ஸ்ட் வந்து சேர்த்து வச்சு நம்ம ப்ரீ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக பிகினிங் லைன்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபாண்ட் ஸ்டைலும் வந்து நார்மல் ஸ்டைலை விட நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இதெல்லாம் தான் வந்து கம்ப்யூட்டர் கோட்ஸ். இந்த கம்ப்யூட்டர் கோட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து சேமாக இருக்கும். பட் ஒரு யூசர்ஸ்க்காக இந்த டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறோன்னா மேக்ஸிமம் வந்து இந்த கம்ப்யூட்டர் கோட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் எப்பயாச்சும் ஏதாச்சும் ஃபார்முலாஸ் நம்ம கொடுக்கணுன்னாலோ இல்லை ப்ரோக்ராம் ஏதாச்சும் நம்ம டைப் பண்ணுறோனாலும் அப்போ இந்த கோட் யூஸ் பண்ணி நம்ம டைப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பார்க்க ரியாலிட்டியாக வந்து நம்ம ஏதோ கோடிங் வந்து டைப் பண்ணியிருக்கோம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கம்ப்யூட்டர் கோட்ஸ்லாம் இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் கோடில் இருக்கக்கூடிய டேக்ஸ் கொடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய டெக்ஸ்டோட ஸ்பேஸு சைஸ்லாம் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ கோட் டேக்னா ப்ரோக்ராமிங் வந்து டைப் பண்ணுறதுக்காக இந்த டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீபோர்ட் டேக் வந்து ஷார்ட்கட் கீஸ் வந்து நம்ம வெப்சைட்டில் நம்ம கொடுக்கணும்னா அப்போ வந்து இந்த டேக் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சாம்பிள். இந்த டேக் வந்து இப்போ கம்ப்யூட்டரோட அவுட்புட் டெக்ஸ்ட் வந்து நமக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுதோ அந்த மாதிரியான டெக்ஸ்ட் வந்து நமக்கு தேவைன்னா அப்போ இந்த சாம்பிள் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வேரியபிள் டேக். இந்த டேக் வந்து நம்ம வெப்சைட்டில் நம்ம ஏதாச்சும் ஃபார்முலாஸ் வந்து கொடுக்கணும்னா அப்போ இந்த டேக் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரீ டேக். இப்போ நம்ம 2 சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுறோம். இந்த 2 சென்டென்ஸ்க்கும் நடுவில் நமக்கு ஸ்பேஸ் தேவைன்னா நம்ம பிரேக் டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நான் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து டைப் பண்ணுறேன். இந்த 5 பாயிண்ட்ஸுமே வந்து எனக்கு அடுத்தடுத்த லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் போய் நான் பிரேக் டேக் கொடுக்கறதுக்கு பதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ப்ரீ ஓப்பனிங் டேகும் லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரீ க்ளோசிங் டேகும் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நான் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு அடுத்தடுத்த லைனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்காக ப்ரீ டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேற ஒரு டேக் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.